என்னுடைய சொத்து வந்து இருந்தது சொத்தை வந்து அவன் வந்து என் மேலே ஒரு இது லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போடு அப்படின்ட்டு ரீஸ் ஆஃபீஸில் போய் பண்ணான். எனக்கு அப்போயே எனக்கு சந்தேகம் ஆச்சு. எதுக்கு என்னடான்னு கேட்டேன். கேட்டதுக்கு 2 பேரும் நாங்கள் பிரிச்சு எடுத்துக்கிறோம் பாகத்தை, நீ போடு கையெழுத்துன்னு சொன்னான். நான் போட மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நீ போடுறியா இல்லையான்னு வந்து என் மாதிரி போட்டான். போட்டு நான் கையெழுத்து போட்டேன். எனக்கு வந்து என்னை வந்து கையெழுத்து போடலைன்னா இன்னும் உதப்பேன் கொடுப்பேன்னு கையெழுத்து நட்டினான். அதனால் நான் போட்டேன். இல்லைன்னா போட மாட்டேன். நான் அப்போ எனக்கு என்னை அடிக்க விடாதான். அடிக்க விடாது நான் என்ன செல்லான்னு பயந்து போட்டேன். நான் கையெழுத்து இப்போ எனக்கு 4 பொண்ணுங்க இருக்குது. அந்த பொண்ணுங்களோட கேட்கல. நான் கேட்காத என்னை மிரட்டிக்கிட்டு எனக்கு கையெழுத்து போட சொல்லி என்னை இதை பண்ணிட்டான். என்ன லோன் தானே என்ன வாங்குறான்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் பார்த்தா போட்டு நாங்கள் திரும்பி அவங்க ரீஸ் ஆஃபீஸில் கேட்டேன், என்ன சார்ண்ணா இதுமாரி மொத்த சொத்து அவன் மேலே எழுதிங்கண்ணா ஆன்ட்டு சொன்னேன். அப்போ அவங்களே யூனிட் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபோட்டோ கேமரா இதெல்லாம் அவங்களே அன்றைக்கி. அப்புறம் நான் தாலுக்கா இதுக்கு போயிட்டேன் ஆஃபீஸுக்கு. அங்கே போய் சொன்ன பிறகு அவரும் எதுவும் எடுத்துக்கல. அப்புறம் தான் இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துக்கிறேன்.